ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். குறிப்பாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னார். 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 22வது அதிகாரத்திலே 51வது வசனம். கர்த்தர் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களுக்கும் கிருபை செய்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு 2 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுங்களா? மகத்தான ரட்சிப்பு, 2வது தேவனுடைய கிருபை. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு இந்த புதிய ஆண்டிலே கூட நாம் அநேக ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தில் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், இந்த வருடத்தில் எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம், தேவனை தேடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அளிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தாவீதின் தேவனாகிய கர்த்தர் மிகவும் அற்புதமானவர். இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது கர்த்தர் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார், ராஜாவாக தெரிந்து கொண்டார். பாருங்க, ஈசாயின் குடும்பத்தில் எத்தனையோ குமாரர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் தாவீதை தான் தெரிந்து கொண்டார். தாவீதை கர்த்தர் அழைத்தார். ஆடுகளுக்கு பின்னே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாவீதை கர்த்தர் அழைத்து வந்து ராஜரிகமான மேன்மை கொடுத்தாராம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் கூட நீங்கள் எந்த பணியை செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ராஜரிகமான மேன்மை தருவார், ராஜரிகமான அபிஷேகத்தை தருவார். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், அவனை நான் பரிசுத்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் கண்டுபிடித்தார், தாவீதை தேடி கண்டுபிடித்தார். தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற அந்த மனிதனை கர்த்தர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயம் தேவனிடத்திலே உத்தமமாய் இருக்கிறதா? உங்களுடைய இருதயம் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறதா? கர்த்தர் உங்களைத்தான் தேடுகிறார். யூ ஆர் த சோசன் ஒன். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு கர்த்தர் தாவீதை கண்டுபிடித்தது போல உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அது ராஜரீகமான அபிஷேகம். இது உங்க வாழ்க்கையிலே மேலான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், மகத்தான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் மகத்தான ரட்சிப்பை கர்த்தர் பெரும்படிக்கு உதவி செய்வார். உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் ராஜரீகமான அபிஷேகம். வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிற? வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 1வது அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது வேதத்திலே பாருங்க, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவினாராம், பாவமர கழுவினாராம். ஆண்டவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் வைத்திருக்கார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கிறார், பாவமர கழுவி இருக்கிறார், நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அதனால நாம கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக இருக்கும்படியாகவும் ஆசாரியர்களாக இருக்கும்படியாகவும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் மாத்திரமா சொன்னார் பாருங்க, பேதுருடைய புஸ்தகத்திலே கூட அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் நம்மை ராஜாவாக்களாக இருக்கும்படியாய், தேவனுக்கென்று சொல்லி ஊழியம் செய்யும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் ஆசாரியர்கள். அப்ப கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தேவனுடைய பணியை நிறைவேற்றும்படி அழைத்திருக்கிறார். தேவன் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அந்த பொறுப்பை நிறைவேற்றும்படியாய் நீங்கள் தீவிரப்படுங்கள். ஆண்டவர் உங்க கரங்களில் என்ன பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரோ, என்ன பணியை கொடுத்திருக்கிறாரோ, என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ, அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உண்மையாய் பிரயாசப்படுங்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆடுகளுக்கு பின்னே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாவீதை கர்த்தர் அழைத்து வந்தாராம். பாருங்க, அவன் தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படியாக எல்லாரையும் வழி நடத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது அவர் உண்மையுள்ள இருதயத்தோடு செயல்பட்டார் என்று சொல்லி வேதம் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்க கொடுக்கிற பொறுப்புகளிலே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திலே நீங்கள் பொறுப்புடையவர்களாய் உண்மையோடு செயல்படுங்கள், உத்தம இருதயத்தோடு செயல்படுங்கள். இன்றைக்கு அப்படி செயல்படுகிற பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். ராஜரிகமான மேன்மை குறித்து சொன்னேன்.
இரண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் தாவீதுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததிகளுக்கும் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பின்வரும் சந்ததிகளுக்கும் கர்த்தர் பாருங்க கிருபையை ஆயத்தமாக வைத்திருக்கிறார். கிருபையை வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த கிருபை என்றென்றைக்கு மாறாத ஒரு கிருபை. சங்கீத புஸ்தகத்தில் 89 அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. என்னுடைய உடன்படிக்கை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என்று சொல்லி ஆண்டு வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் கொடுக்கிறதற்கு கிருபை என்பது ஏதோ ஒரு நாளுக்காக அல்ல, இல்லை ஒரு மாதத்துக்காக அல்ல, அல்லது ஒரு வருடத்துக்கானதல்ல. அது நித்தியமாய் இருக்கக்கூடிய கிருபை. இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னார், நீங்க 2024 வருஷத்துக்கான ஆசீர்வாதத்தை தானே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்க 2024 மாத்திரமல்ல, உங்களுக்கும் உங்களுடைய பின்வரும் சந்ததிகளுக்கும் உரியதான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொடுக்கிறார். நித்திய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நித்திய கிருபை வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இன்றைக்கு அந்த கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மேலான வாழ்க்கைக்கு வழி நடத்தும். இது உங்களை மேலான ஸ்தானத்துக்கு வழி நடத்தும். தாவீதுக்கு மேன்மை அருளி செய்த தேவனாக கர்த்தர் உங்களுக்கும் மேன்மையான ராஜரிகமான வாழ்வை தருவார். கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னார், வானங்குள்ள மட்டும் உன்னுடைய ராஜாசனம் நிலைக்க பண்ணுவேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் வான பரியந்தம் கர்த்தர் தாவீதுடைய சிங்காசனத்தை உயர்த்தி வைத்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறது நம்ம பார்க்க முடியும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொன்னார். என் உதடுகள் விளம்பினதை நான் மாற்றாமல் இருப்பேன் என்று சொன்னார். கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை அப்படிப்பட்டதுதான். அது மாறாத ஒரு கிருபை. அது நித்தியமாய் உங்களை நடத்துகிற ஒரு கிருபை. அந்த கிருபையின் மீது வாஞ்சியாயிருங்கள். அந்த கிருபையின் மீது தாகமாயிருங்கள். அந்த கிருபை உங்களுக்கும் உங்கள் பின்வரும் சந்ததிகளுக்கும் தேவன் தந்தருள்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் தேவ சமூகத்திலே வந்து தேடுகிற பிள்ளைகளுக்கு நீங்க வாக்கு பண்ணின அந்த மகத்தான ரட்சிப்பை அளிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பரிசுத்த தைலத்தினாலே பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணி ராஜரிகமான மேன்மை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்க அந்த மேலான கிருபை பெற்றவர்களாய் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் ஜெபம் கேளுங்கள் பிதாவே. ஆமென்.